ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் 12th பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிப்ளமோ டிகிரி வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ மெரிட் செலெக்ஷனாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000லேருந்து உங்களுக்கு 40,000 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 29 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்லேருந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அக்னிபாத் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ அன்மேரிடு இந்தியன் மேல் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் டேட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. 20 ஆகஸ்ட்லேருந்து 29 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 29 ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டோட ட்ரையல்ஸ்லாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற டேட் கொடுத்துருக்காங்க. 18th செப்டம்பர் டு 20 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பார்ன் பிட்வீன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இயர் 2 ஜனவரி 2004லேருந்து 2 ஜூலை 2007க்குள்ளார நீங்கள் பிறந்தவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அன்மேரிடு மேல் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் 12th வந்து நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 12th வந்து பாருங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் 12th எடுத்திருந்தால் எலிஜிபிள். அப்படி இல்லை நீங்கள் வந்து பாருங்கள் டிப்ளமோ 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து நீங்கள் மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ, எலக்ட்ரானிக்ஸோ, ஆட்டோமொபைலோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ, இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 2 இயர்ஸ் வந்து வெக்கேஷனல் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஸ்போர்ட்ஸ்க்கான அச்சீவ்மெண்ட்டுக்கான நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். அதாவது பார்த்தோன்னா ஜூனியர் லெவலோ, சீனியர் லெவலோ, ஸோ இன்டர்நேஷனல் காம்படிஷனோ இல்லைனா வந்து நேஷனல் காம்படிஷனோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். அது வந்து பாருங்கள் எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான லிஸ்ட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அத்லெட்டிக்ஸ்லேருந்து பாக்ஸிங்கு, கிரிக்கெட்டு, சைக்கிளிங், ஹேண்ட்பால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள். உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட் வந்து மினிமம் 152 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். அதே மாதிரி ஜஸ்ட் வந்து பாருங்கள் 77 இருக்கணும். எக்ஸ்பென்ஷனில் வந்து 5 சென்டிமீட்டர் கூட இருக்கணும். ஹியரிங்கு, டென்டலு, விசுவல்ஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஸோ மெடிக்கல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இது வந்து 4 வருஷம் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது. 4 வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாருங்கள் உங்களுக்கு 30,000 கொடுத்துருக்காங்க. இன் ஹேண்ட் வந்து உங்களுக்கு கைக்கு வந்து பார்த்தோன்னா 21,000 வந்து வரும். ஸோ அது கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பாருங்கள் செகண்ட் இயர் 23,000 அண்டர், தேர்ட் இயர் வந்து 25,550, அதுக்கப்புறம் ஃபோர்த் இயர் வந்து 28,000 உங்களுக்கான சேலரி வந்து கைக்கு வந்து வரும். ஃபோர்த் இயர் நீங்கள் முடிச்சு கம்ப்ளீட் ஆகி நீங்கள் வந்து வெளியே வரும்போது வந்து பார்த்தோன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா 5 லட்ச ரூபா, அதுக்கப்புறம் உங்களோட கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனில் ஒரு 5 லட்ச ரூபா, உங்கள் 2 அந்த 5 லேக்ஸையும் சேர்த்துனீங்கன்னா 10 லேக்ஸ் வந்து பார்த்தோன்னா சேவநிதி பேக்கேஜாக வந்து பார்த்தோன்னா உங்கள் கைக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் வெளியே வரும்போது வந்து 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகி நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு 10 லட்ச ரூபா உங்கள் கையில் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேவநிதி பேக்கேஜாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வச்சு நீங்கள் நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 லட்ச ரூபா வச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஸோ ஒரு பிஸ்னஸ் கூட நீங்கள் வந்து இதில் வந்து பண்ணலாம். ஸோ அதனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனுவல் லீவ்லாம் 30 டேஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் லீவ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அலவன்ஸ் இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து புஷ்அப்ஸ்லேருந்து சிட்டப்ஸ், ஸ்குவாட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸோட ஸ்கில் ட்ரையல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும். இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். ₹100 வந்து பாருங்கள் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.